ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மண்டே டு டியூஸ்டே பிளான்ட்டை ரீபார்ட் பண்ணது. அடுத்தது வீட்டில் வந்து கோதுமை தீர்ந்து போச்சு, அது நான் எப்படி ரெடி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அதையும் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நான் போடுற வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். லக்கியும் ஹாப்பியும் கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்கூலில் விட்டுட்டு என் ஹஸ்பண்டும் வேலைக்கு போயிட்டாரு. நான் வீட்டு வேலைலாம் எல்லாத்தையும் சீக்கிரமாக முடிச்சுட்டு குளிச்சுட்டு கார்டன் பக்கம் போகலாமே சொல்லிட்டு வந்தேன். அப்போ அந்த கரிசலாங்கண்ணி செடியை வந்து நட்டு வச்சுருந்தேன், வேர் இருந்ததுன்னு சொல்லிட்டு. அதில் ஒரு 2-3 செடி வந்து நல்லா வந்திருந்தது, அதை ரீபார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் இந்த பிங்க் கலர் லில்லி வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து ஒரு டப்பு வாங்கி அதில் வச்சாச்சு. ரொம்பவே நல்லா வருது இப்போது. அதனோட இலையெல்லாம் கூட ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்குது. பக்கத்து மெயின் தொட்டியிலுமே இந்த ஒயிட் கலர் லில்லி வச்சுருந்தோம் இல்லையா, அதுவுமே ரொம்ப சூப்பராக வருது. பேக் சைடு இருக்க ஆரஞ்சு மாலை பிளாக் மாலையெல்லாம் குட்டி போட்டிருந்தது, அது நிறைய இருந்ததுனால இதில் எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டாங்க. குட்டி குட்டியாக ரொம்ப சூப்பராக ஜாலியாக விளையாடிட்டு இருந்தது. நான் ஆல்ரெடியே கோகோ பீட்டும் மண் எல்லாம் கலந்து ஒரு பக்கெட்டில் மண் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அதை கொஞ்சம் கொட்டிட்டு அப்புறம் இந்த கரிசலாங்கண்ணி வந்திருந்தது இல்லையா, அந்த செடியும் எடுத்து அதுக்குள்ளே வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக மண்ணெல்லாம் எடுத்து போட்டு தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன். இதில் வந்துட்டு தானாக ஒரு பப்பாளி செடி வந்திருந்தது. அதை எதுவும் பண்ண வேணாம், டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிவிட்டு சைடில் மட்டும் அந்த செடியை மட்டும் எடுத்து வச்சுட்டு அந்த பப்பாளி செடி இருந்ததில் இன்னும் கொஞ்சம் மண் போட்டு எடுத்து பத்திரமா வச்சுட்டேன். நான் எந்த செடி புதுசாக வச்சாலுமே அது நயலில் 1 மந்த்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இடத்த மாற்றுவேன். இப்போ வந்து எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோதுமை வந்து வீட்டில் தீர்ந்து போச்சு. அது சரின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருந்தோம். அதை வந்து க்ளீன் பண்ணி இன்றைக்கி காய வைக்கலாமேன்னு சொல்லிட்டு அதை வந்து எடுத்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன். நான் வந்து கோதுமை கூட வந்து கேழ்வரகு 1/2 கிலோ, கம்பு 1/2 கிலோ, சோளம் 1/2 கிலோன்னு சொல்லிட்டு அதை எப்போவுமே போட்டு நான் அரைக்கிறது தான். கோதுமை தனியாக, மற்ற பொருள் 3ம் தனியாக பாத்திரத்தில் போட்டு நல்லா கழுவி அதில் மண், கல், டஸ்ட்டுலாம் எதுவுமே இல்லாமல், அழுக்கெல்லாம் இல்லாமல் நல்லா 3-4 முறை நல்லா கழுவி நல்லா அரிச்சிட்டு வெயிலில் எடுத்துகிட்டு போய் காய போட்டேன். கோதுமை கூட இந்த 3 பொருள் சேர்க்கறதுனால சாஃப்டாக இருக்காதுன்னு நினைக்காதீங்க. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக ரொம்ப சாஃப்டாகவே வரும். நான் எப்போவுமே இப்படி தான் அரைப்பேன். ஏன்னா நான் வீட்டிலையே கோதுமை அரைச்சிக்கிறதுனால இந்த மாதிரி அரைப்பேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் அரைச்சா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மற்ற அந்த பொருளோட எனர்ஜியும் நமக்கு கிடைக்கும் இல்லையா, அதனால் எல்லாமே சேர்த்து தான் நான் அரைச்சி சப்பாத்தி செய்வேன். இது வந்துட்டு டியூஸ்டே மார்னிங் ஸ்கூலுக்கு ஹேமகேஷ்க்கும் லக்கிக்கும் அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கும் மதியம் லஞ்சுக்கு வந்து புதினா ரைஸ் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் சேப்பங்கிழங்கு வந்து ட்ரையாக வறுத்துருந்தேன். அதை எடுத்து அவங்களுக்கு ஸ்கூலுக்கு பேக் பண்ணி அனுப்பி விட்டுட்டு அப்புறம் என்னோடய வீட்டு வேலைலாம் நான் எப்பயும் போல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்கூலுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு ரொம்ப பரபரப்பாக ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் லஞ்ச் பேக்கை. லக்கியும் லேட் ஆகிடுச்சுமா சீக்கிரம் சீக்கிரம்னு சொல்லிகிட்டே இருந்தது.
அவங்கெல்லாம் அனுப்பி விட்டுட்டு வீடு பெருக்கிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கோதுமையை வந்து காய வைக்கலான்னு சொல்லிட்டு மாடிக்கு எடுத்துகிட்டு போய் காய வச்சுட்டு வந்தேன். இன்னும் கிச்சனில் வேலை மட்டும் பேலன்ஸ் இருந்தது, அதையும் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்து காலையில் புதினா ரைஸ் செஞ்சேன் இல்லையா, அதில் புதினா கொஞ்சம் அப்படியே எடுத்து வச்சுருந்தேன். அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மற்ற சாப்பாடு செஞ்சதெல்லாம் எடுத்து எனக்கான மதிய சாப்பாடெலாம் எடுத்து வேறு பாத்திரத்துக்கு வந்து வச்சுட்டு அந்த பாத்திரம்லாம் கழுவணும் இல்லையா, அதனால் எடுத்து சிங்கில் போட்டுட்டு கிச்சன் எல்லாம் துடைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு துணி எடுத்து எல்லா இடத்தையும் துடைப்பேன் நான். கண்டிப்பாக டெய்லியுமே இதே மாதிரி துடைச்சி நீட்டாக வச்சுட்டு தான் போவேன். அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் சமைக்க வரும்போது மைண்டு ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லா எனர்ஜெட்டிக்காகவும் சமைக்க முடியும். அதனால் எப்போவுமே நான் காலையிலே இந்த கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாமான் ஒன்று கூட வைக்க மாட்டேன், எல்லாமே கழுவி வச்சுட்டு தான் போயிடுவேன். ஒரு துணி எடுத்து எல்லாமே தொடச்சி விட்டுடுவேன். அந்த டைல்ஸ் இருக்கு இல்லையா, அது கூடவுமே லைட்டாக தொடச்சிடுவேன். அந்த முன்னாடி எண்ணெயும் பிசுபிசுப்பு டெய்லியும் தொடச்சிட்டோமா எண்ணெய் பிசுபிசுப்பு வந்து இருக்காது, அதனால் டெய்லியும் தொடச்சிடுவேன். ஃபஸ்ட்டு வந்து ஈர துணியில் தொடச்சிட்டு அப்புறமா லாஸ்ட்டாக வந்து ஒரு கிண்ணத்தில் வந்துட்டு விம்ஜில் லைட்டாக ஊற்றி அதை புழிஞ்சி ஃபுல்லாக சுத்தமாக தொடச்சி விட்டுட்டு அந்த டைல்ஸையும் சேர்த்து தொடச்சி விட்டுட்டு அப்புறம் அங்கே எடுத்து போட்டிருந்த சாமானெல்லாம் க்ளீனாக சுத்தமாக கழுவி வச்சுட்டு மற்ற ஏதாவது வேலை இருந்தால் அதை செய்வேன். இல்லாட்டி வந்து கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்ருப்பேன். கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நீட்டாக அழகாக தொடச்சி எடுத்து வச்சுட்டு சிங்கில் ஒரு பாத்திரம் கூட இல்லை, எல்லாமே அழகாக கழுவி நீட்டாக எடுத்து வச்சாச்சு. அடுத்தது வந்து நேற்று வந்துட்டு இந்த மந்த்துக்கான மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் வந்து தேவையானதை வந்து எடுத்து டப்பாவில் போட்டு வைக்கணும். வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறதுலாம் இந்த ட்ரேயில் போட்டு எடுத்து வச்சுருவேன். இந்த டைம் வந்துட்டு கருப்பு கவுனி அரிசி ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தோம். அதில் ரேட் வந்து 110 ரூபான்னு போட்டிருந்தது. இந்த டைம் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து செய்ய சொன்னார், கொஞ்சம் வாங்கி செஞ்சு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அதுக்காக வாங்கி ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது, லக்கி வந்துட்டு எனக்காக பாதாம் பிசனும் ஊற வச்சுட்டு அப்புறம் சப்ஜா சீடும் ஊற வச்சுட்டு போயிருந்தது. மறக்காமல் கண்டிப்பாக குடிங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு கொஞ்சம் பாடி வந்துட்டு ஹீட் பாடி, அதனால் இதை வந்து இந்த மாதிரி கூலிங்கான ஐட்டம் வந்து ஏதாவது வந்து ஜூஸ் போட்டு குடிக்கிறது அந்த மாதிரி டெய்லி கண்டிப்பாக ஏதாவது ஒன்று நான் குடிப்பேன். அதுக்காக லக்கி வந்துட்டு மறக்காமல் குடிங்கம்மான்னு சொல்லிவிட்டு இதை ஊற வச்சுட்டு போயிருந்தது. நல்ல வேளை நான் அதை மறந்துட்டுருப்பேன், இல்லாட்டி கண்டிப்பாக வந்து கேட்டிருக்கோம் ஏமா குடிக்கலன்னு சொல்லிவிட்டு அதை போட்டு எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்டு சர்க்கரை கொஞ்சம் போட்டு அதை ஜூஸ் போட்டு குடித்தேன். அந்த ஜூஸ் போட்டு வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு முன்னாடி கார்டனில் உட்காந்து நிம்மதியாக அந்த செடி குருவியோட சத்தம் எல்லாம் கேட்டுக்கிட்டே கொஞ்சம் நேரம் அங்கேயே ரிலாக்ஸாக உட்காந்துட்டேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.
எல்லாருக்கும் தேங்க்யூ.